ஒரு பெரிய ரோடுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கோடு இருந்தால் எப்படி இருக்கும்? அது மாதிரி எல்லாம் சிரிச்சிட்டாங்க. தட் இஸ் அ பிளைண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். சம்டைம்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் யூ ஹேவ் டு டு பிளைண்ட்லி. வெல்கம் பேக் டு ரன் சொசைட்டி. திஸ் இஸ் சஞ்சய். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்லேருந்து சூப்பர் ஹீரோஸ் மூவிஸ் வந்து ரொம்ப வந்தது கிடையாது. லிமிட்டட் மூவி தான் வந்திருக்கு. 1-2 மூவி தான் வந்து தமிழில் சூப்பர் ஹீரோஸ் மூவிஸ் வந்திருக்கு. ஒரு ப்ராப்பர் ஃப்ளெட்ஜ் சூப்பர் ஹீரோஸ் மூவி வந்து தமிழில் கிடையாது. 1-2 தான் இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா 1-2 மூவி தான் வந்து இதுதான் வந்து தமிழில் ஒரு ப்ராப்பரான சூப்பர் ஹீரோஸ் மூவிஸ் வந்து 1-2 இருக்குது. அது வந்து மெஜராக வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அது சூப்பர் ஹீரோஸ் மூவிஸ்லாம் வந்து டயர் ரேங்க் பண்ண போகிறோம். ப்ராப்பர் சூப்பர் ஹீரோஸ் மூவிஸும் இருக்குது. நம்ம வந்து தமிழில் வந்த சூப்பர் ஹீரோஸ் மூவிஸ் வந்து டயர் ரேங்க் பண்ண போகிறோம். பட் சூப்பர் ஹீரோஸ் மூவிஸும் இருக்குது. அதே நேரத்துலேருந்து லைக் ஹீரோக்கு ஆர் ப்ரொட்டனிஸ்ட் எல்லாம் ஒன்று தான். அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பவர் கிடைக்கும். அது மாதிரி நிறைய கேரக்டர் வந்து தமிழில் நிறைய படம் வந்திருக்கு. அதுவும் நான் வந்து லிஸ்ட்டில் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். மொத்தம் 10 மூவிஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து 1 by 1 வந்து நம்ம வந்து டயர் ரேங்க் பண்ணிடுவோம். உங்களுக்கு வந்து சூப்பர் ஹீரோஸ் மூவிஸ் வந்து தமிழ்லேருந்து என்னென்ன மூவிஸ்லாம் என்ன இருக்குதுன்னு 2-3 விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கலாம். அது வந்து நம்ம வந்து லைன் பை லைனாக வந்து நீங்களே பார்ப்பீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் எப்படி டயர் ரேங்க் பண்ணி வச்சுருக்கேன்னா, ஆஸ் யூஷுவல் நீங்கள் டயர் ரேங்க் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எஸ்னால் வந்து கோட்டுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா இருக்க சொல்லுவாங்க, ரொம்ப இதுதான் வந்து பெஸ்ட் அப்படின்னு எஸ்னா அர்த்தம். அது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். எஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஏபிசிடி அப்படின்னு இருக்கும். நம்ம என்ன வச்சுருக்கோம்னா, ஃபஸ்ட்டு வந்து கோட். அதாவது இந்த படம் வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு சூப்பர் ஹீரோ மூவி தமிழில் நல்லாவும் இருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுதான் வந்து கோட் ஃபஸ்ட்டு ரேங்க். செகண்ட் வந்து குட். ஓகே, இந்த படம் வந்து நல்ல ஒரு படம் தான். ஒரு சூப்பர் ஹீரோஸ் மூவி தமிழில் வந்த ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஹீரோ மூவிஸ் வந்து சொல்லலாம் அப்படின்னு அது வந்து செகண்ட் ரேங்க். தேர்ட் ரேங்க் என்னென்னா ஓகே தான் நாட் பேட் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து தேர்ட் ரேங்க். ஃபோர்த் ரேங்க் என்னென்னா, அதாவது சி ரேங்க் வந்து ஏன்னா இந்த படம் வந்து இப்படி எடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி ரொம்ப வந்து கிளீஷேவாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு தோண வைக்கலாம் அந்த படத்தை. லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. தமிழில் வந்த சூப்பர் ஹீரோஸ் மூவிஸ் டயர் ரேங்க் பண்ண போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய பேர் வந்து நான் சொல்லும் போது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்துன்னு சொல்லி நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவிலேருந்து அந்த கமெண்ட்டை படித்தேன் நான். ஓகே, நான் வந்து கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்னோடய ப்ரொனன்சியேஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பேடாக தான் இருக்கும். சரி செய்ய வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். வேலாயுதம் மூவி வந்து நிறைய பேருக்கு வந்து இது ஒரு வந்து சூப்பர் ஹீரோ மூவி வந்து தோணாது. படத்தை வந்து அந்த மாதிரி படத்தை வந்து கொண்டு போயிருக்க மாட்டாங்க. ஒரு நீங்கள் வந்து வெளியேருந்து பார்த்தா ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் ஃபிலிம் தான் இருக்கும். ஹீரோ வந்து எல்லா இடத்துல போய் வந்து காப்பாற்றுவாங்க மக்களை. அப்படி தான் உங்களுக்கு வந்து படம் பார்த்தாலே அப்படி தான் தெரியும். ஆனால் எனக்கு வந்து படம் பார்க்கும்போது அப்படின்னா லேட்டர் பீரியடில் பார்க்கும்போது சின்ன வயசில் அப்படி தான் இருக்கும். ஒரு நல்லா இருக்குது, தளபதி விஜய் நினச்சது சூப்பராக அப்படின்னு இருக்கும். ஆனால் லேட்டர் பீரியடில் தான் தெரிஞ்சது இஸ் அ கோ. இப்போ தான் நம்ம வந்து விக்ரம் பார்த்துட்டு கோஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் வந்து அந்த டைம்லேருந்து ஒரு கோஸ்ட்டாக வச்சுருந்து நிறைய கேரக்டர் வந்து ரோல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு கோஸ்ட்டாக இருந்து அசிஸ்டன்ட், அதாவது ஜான் விக்ரம் எப்படி நீங்கள் படம் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஜான் விக்ரம் எப்படி அசிஸ்டண்டாக வந்து ஒரு மாதிரியாக வந்து ஆக்ஷன் பேக்காக கொடுப்பாங்கள்ல. அசிஸ்டன்ட் வந்து வில்லனை வந்து போட்டு அடிக்கிற இந்த ஓல்ட் கான்செப்டோட மூவியே ஃபுல் ஃப்ளெட்ஜ் சூப்பர் மூவி சொல்ல முடியாது. அதனால் வந்து கோட்டில் போடாமல் நம்ம வந்து செகண்ட் ரேங்கில் போடுவோம், அதாவது குட்டில் போடுவோம். வேலாயுதம் குட். நெக்ஸ்ட் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ்ன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் இந்த மூவி வந்து நான் வந்து லிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன். ஏன் ரீசன் சொல்கிறேன் நான். 2ல் என்ன இருக்குன்னா, அழகி தமிழ் மகன். என்னடா இந்த மூவி சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கலாம். அழகி தமிழ் மகன் வந்து அது ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் தான். தமிழ்லேருந்து ஒரு லவ், கமர்ஷியல், ஒரு மோட்டிவேஷனல் எல்லாம் ஒரு கலந்த ஒரு அழகின் தமிழ் மூவி தான். ஆனாலும் எனக்கு அந்த மூவிலேருந்து ஒரே ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு கேரக்டர், அதாவது மெயின் கேரக்டர் வந்து ஆக்சிடெண்ட் ஆனோடனே சம்திங் ஒரு டிஸார்டர் மாதிரி வந்து ஒரு விஷயம் மாதிரி வந்துட்டு போகும். அந்த எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க. டிஸார்டரால் அது கொஞ்சம் ஒரு சூப்பர் பவராக வந்து ஹீரோக்கு அமையும். அதாவது முன்னாடியே நடக்குது வந்து தெரிய வரும். அதுதான் இந்த ஒரு விஷன் பவர் வந்து அழகி தமிழ் மகள் வந்து கொடுத்துருப்பாங்க. நல்லா இருக்கும். அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த படத்தை எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இல்லை அதே ஒரு விஷன் பவர் வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டர் பில்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். ஆனால் தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு லவ், ஒரு மோட்டிவேஷன், ஒரு கமர்ஷியலான மூவிஸ் வந்து அழகி தமிழ் கொடுத்துருப்பாங்க. அந்த படத்துக்கு வந்து அவ்வளோ தேவையில்ல மாதிரி எனக்கு தோணுது.
அதான் அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருந்திருக்கும். நான் வந்து கடைசி ரேங்கில் போடுறேன். அழகின் தமிழ் மகன் கடைசி ரேங்க். தேர்டு நெக்ஸ்ட் என்னன்னா முகமுடி கம் டு பேக். முகமுடி கைண்ட் ஆஃப் வந்து ஒரு பேட்மேன் மூவி மாதிரி தான் இருக்கும். ஆனால் முகமுடியும் கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூவி. ஏன்னா வந்து தமிழில் யாருமே ட்ரை பண்ணாத ஒரு மூவி. பெரிய ரோடுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கோடு இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி எல்லாம் சிரிச்சிட்டாங்க. தட் இஸ் a blind experiment. Sometimes experiment you have to do blind. ஆனால் நான் எனக்கு வந்து முகமுடி வந்து நான் வந்து செகண்ட் ரேங்கில் போடுறேன். ஏன்னு கேட்டாதீங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்க முடியும். நான் வந்து குட்டில் போடுறேன். ஃபோர்த் என்ன படம் மூவி தான் கந்தசாமி. அதான் கைண்ட் ஆஃப் தி கோஸ்ட் மாதிரி கேரக்டர் கொண்டு போயிருப்பாங்க. யார் அந்த கந்தசாமி, எங்கள் காக்கா வந்த கந்தசாமி அப்படின்னு படமே அப்படி தான் இருக்கும். அதனால் வந்து படம் வயசும் சரி அந்த கேரக்டர் வயசும் சரி பயங்கரமாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதனால் வந்து கந்தசாமி இஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க். மாவீரன் லேட்டஸ்ட்டாக இப்போ தான் வந்திருக்கு. ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜு சூப்பர் ஹீரோ மூவிஸு சொல்லலாம். அதனால் வந்து இந்த மூவி வந்து கன்ஃபார்மாக வந்து கோட் தான். ஒரு காமிக்காக வேலேருந்து எல்லாமே இந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட் ரேங்க் கோட். நல்லா மாவீரன் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஃபைன். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு சைஃபை மூவி தான் நான் சொல்லி ஆகணும். 2 மூவி இருக்காது. பார்ட் 1 பார்ட் 2 வந்துச்சு. எல்லாருக்குமே தெரிஞ்ச எந்திரன். நான் எந்திரியில் என்ன பார்க்குறேன்னா ஒரு சிட்டி வந்து உருவாக்குறாங்க. அதுக்கு வந்து மனிதன் செய்யாத விஷயம் வந்து அந்த சிட்டி ரோபோட் செய்யுது. அதனால் வந்து அந்த சிட்டி ரோபோட் வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்குது. ஒரு சூப்பர் ஹீரோ பவர்ஸராக வந்து சிட்டி ரோபோக்கு இருக்குது. ஒரு ஆர்டினரி பர்சனால் பண்ண முடியாத விஷயத்தை வந்து இந்த சிட்டி ரோபோட் வந்து பண்ணணும். ஆனால் இன்னொரு விஷயம் வந்து இடிக்குதுன்னா இந்த மூவி வந்து நீங்கள் எந்த தூரத்துலேருந்து வந்து பார்த்தா அந்த சிட்டி ரோபோட்டை வந்து மக்களை காப்பாற்றுறான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. பட் எனக்கு என்னென்னா வேறு ஒரு வேல போயிடும். லவ்வு அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் வந்து வசீகரன் அடிக்க போகிறோம் அப்படின்னு அந்த ஒரு வேல போயிடும். அது வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜான ஒரு சூப்பர் ஹீரோஸ் மூவிஸை சொல்ல முடியாது. அதனால் வந்து நான் வந்து படமாக பார்த்தா ரொம்ப அருமையான படம் எந்திரன். பயங்கரமான ஃபிலிம் எந்திரன் ஃபிலிம். நான் குட்டில் போடுறேன். நான் செகண்ட் ரேங்கில் போடுறேன் எந்திரன். தென் வந்து பார்ட் 2 அதாவது 2.0. 2.0 வந்து படமாக பார்த்தா கூட எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஏன்னா எந்திரன் பார்த்துட்டு அந்த மூவி வந்து பார்த்துட்டு 2 வந்து நான் அதோட எக்ஸ்பெக்டேஷன் நார்மலாக எல்லாருமே பண்ணுது. நான் 1ஓட 2 வந்து கொஞ்சம் பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன் வைப்பாங்க. அது மாதிரி நான் எக்ஸ்பெக்டேஷன் வச்சேன். நான் வந்து ஃபஸ்ட் டைம் அந்த படம் பார்க்கும்போதே இந்த ஃபஸ்ட் டைம் அதை ரிலீஸ் பண்ணி அப்பயே பார்த்தனால நான் மூவி வந்து எனக்கு ரொம்ப வந்து என்னடா இது இந்த மூவி வந்து அந்த மூவி மாதிரியே இல்லை, ஃபஸ்ட் பார்ட் மாதிரியே இல்லை. எதுக்கு இடிச்சது. ஆனால் ஓகே தான், அந்த மூவி வந்து ஓகே தான். அதனால் வந்து நான் வந்து தேர்ட் ரேங்க்கில் போடுறேன். ஓகே ரேங்க்லேருந்து 2.0 போடுறேன். எயித்து மூவி நான் என்ன சொல்ல வரேன்னா ஹீரோ மூவி வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கைண்ட் ஆஃப் வந்து மக்களுக்காக வந்து இந்த மாதிரி விஷயத்த செய்கிறேன். எஜுகேஷன் விஷயம் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. மெக்கானிக்கலாக நிறைய விஷயம் கண்டுபிடிச்சாலும் அது வந்து இண்டஸ்ட்ரியலாக ஒரு கமர்ஷியலாக வர வைக்க முடியாது. ஏன்னா இந்த கார்ப்பரேட் வந்து அது வந்து வாங்கிடுவாங்க இல்லை அழிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு கான்செப்டோட வச்சுருப்பாங்க ஹீரோ மூவி. அதனால் அதெல்லாம் வந்து ஹீரோ இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து தப்பு பண்ணியிருந்தாலும் இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு தெரிய வந்து மக்களுக்காக நம்ம வந்து இது மாதிரி செய்வோம். ஒரு மாஸ்க்கை மாட்டுவோம். அதே கைண்ட் ஆஃப் கோஸ்ட் மாதிரி தான் மாஸ்க்கை மாட்டுவோம். அது வந்து மக்களுக்காக வந்து நம்ம போராடுவோம், ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய விஷயத்த வந்து ஹீரோ வந்து பண்ணுவார். அதெல்லாம் படம் ஹீரோன்னு வச்சுருப்பாங்க. படமாக பார்த்தா ஓகே தான். ஃபுல் ஃப்ளெட்ஜ்னு சொல்ல முடியாது. ஆனால் சூப்பர் ஹீரோஸ் மூவி தான். ஹீரோ வந்து நான் வந்து ஓகே, அதாவது தேர்ட் ரேங்கில் போடுறேன். வீரன் மூவி வந்து நான் படம் பார்க்கும்போது வந்து டீசராக பார்க்கும்போது வந்து மின்னல் வீரன் அது மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டாக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஆச்சு. ஒரு தமிழ்லேருந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பர் ஹீரோ மூவிஸ் வரப்போது நான் மிட்ரேஜான ஒரு படம் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த டைமில் படமாக பார்க்கும்போது மிட்ரேஜான படம் இருக்குது. ஓகே பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்னு அது மாதிரி இருந்தது. ஒரு ஸ்பெஷலான ஒரு சூப்பர் ஹீரோஸ் மூவி தான். வீரன் வந்து குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளேயே வந்து படத்தை சுருக்கிட்டாங்களோ அப்படி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் இந்த வீரன் வந்து அவ்வளோ எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைனால இந்த லாஸ்ட் ரேங்க்கில் போடுறேன். அதாவது சி ரேங்க். மோகன் மூவி வந்து ஜெயம் ரவி அரவிந்த் சாமி நடிச்சிருப்பார்ல அந்த மூவிலேருந்து ஒரு ஓலைச்சுவடு கிடச்சா அது படித்தா வந்து அதாவது கூடு விட்டு கூடு பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கான்செப்ட் மட்டும் நல்லா இருக்குது. அது வந்து கூடு விட்டு கூடு பாடு இது வந்து அது ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும்
கிட்டத்தட்ட சேம் தான். அந்த வீரன் மூவி என்ன சொல்கிறான்னா அதே மாதிரி கிட்டத்தட்ட சேம் தான் இந்த மோகன் மூவியும். ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் வச்சு அந்த ஓல்ட் மூவியை வந்து கொண்டு போயிருந்தால் எனக்கு பெட்டர் ஃபீல் ஆகிருக்கும். யா, அப்படியே நான் வந்து இதை தூக்கி வந்து லாஸ்ட் ரேங்கில் போடுறேன். எனக்கு தெரிஞ்ச சூப்பர் ஹீரோஸ் மூவிஸ் லைக் ஹீரோக்காக வந்து சம்திங் ஒரு பவர் இருந்து ஹீரோ ப்ரோட்டனிஸ்டுக்காக சம்திங் ஒரு பவர் வந்து அந்த மூவி கேரக்டருக்கு கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி மூவிலாம் நான் இந்த ஒரு டிஆர் ரேங்கில் நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு தெரிஞ்சது இல்லை நான் விட்டுருப்பேன். ஏதாச்சும் மூவி வந்து நான் வந்து தமிழ்லேருந்து ஏதாச்சும் மூவி நான் விட்டுருப்பேன். அது ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுதா அது கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். தென் வந்து அப்படியே இந்த மார்வல் டிசி போகும். அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய மூவி இருக்காங்க. அதனால வந்து அதில் வந்து லேட்டராக பார்ப்போம். இப்போதைக்கு வந்து நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா அது வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் இல்லை ப்ரோ இந்த மூவி தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களோட தாட்ஸ் வந்து அப்படின்னு தான் இல்லை இந்த லிஸ்ட்லேருந்து நான் சொல்லியிருப்பேன்ல மூவிஸ்லாம் அதில் வந்து உங்களோட தாட்ஸ் இருக்கும். அந்த மூவிலே வந்து உங்களோட தாட்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தேங்க் ஃபார் வாட்சிங். சி ஆனது வீடியோ முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சி ஆனது வீடியோ. தேங்க் ஃபார் வாட்சிங். பாய்.